வணக்கம். கடன் எப்போது தீரும்? கடன் யாருக்கு அதிக அளவில் ஏற்படும்? நீண்ட காலமாக கடன் அமைப்புகளை சிக்கிக்கொண்டு வாழ்க்கையில் திணறிக் கொண்டிருப்பவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடம்தான் கடனை குறிக்கக்கூடிய பாவகம். கடன் என்பது பெரும்பாலும் வளர்ச்சிக்காக வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சில நிலைகளில் அத்தியாவசிய தேவைகளுக்காகவே கடன் வாங்கி கொண்டு அதனால் அல்லல் படக்கூடிய அமைப்புகளும் உண்டு. லக்னத்திற்கு 6ஆம் இடம் கடனை சொல்லக்கூடிய பாவகம் என்றால் கடனை குறிக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாக 3 நிலைப்படும்: சனி, செவ்வாய், கேது. இந்த 3 கிரகங்கள் கடனால் ஏற்படக்கூடிய அவஸ்தைகளை அதிகம் எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி அதிக வலிமை பெற்று இருக்கிறார் என்றால் கடன் அமைப்புகள் அவங்களுக்கு மிக அதிக அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுவே 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய அதிபதி 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் போய் இருந்தார் என்றால் நம்மளுடைய வருமானம் கடனாளிக்கு, கடன் கொடுத்தவருக்கு நம்ம திரும்பி செலுத்தக்கூடிய அமைப்பாக போய் சேரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. சரி, கடன் எப்போது தீரும்? கடன் அமைப்பு தீர வேறும் என்றால் உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுக்தி காலம் நடைமுறையில் வரணும். 11ஆம் இடம் அதிக வலிமையாகி சுபத்துவ அமைப்பில் இருக்கும் பட்சத்தில், அல்லது 6ஆம் அதிபதி 11ல் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில், அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியின் தசா புக்தி அந்தர ஆதிக்க காலம் நடைமுறையில் வருதுன்னா அந்த காலத்தில் உங்களுக்கான கடன் அமைப்புகளிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவாக கடன் அமைப்புகளிலிருந்து நிவர்த்திகள் கிடைத்தாலுமே 6ஆம் இடம் வலுத்திருந்தாலும் தொடர்ச்சியாக கடன் வாங்கி அதன் மூலமாக வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள், வாழ்நாள் முழுவதும் கடன் அமைப்புகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்களும் சில பேருக்கு உண்டு. அதன் அடிப்படையில் தான் முக்கியமாக சொல்ல வேண்டிய பாவகங்கள், 6ஆம் இடம் வலுத்து இருந்தாலும் நீண்ட கால அமைப்பில் கடன் இருப்பதற்கான சூழல் உண்டு. 2ஆம் அதிபதி 6ல் அமர்ந்திருந்தாலும் நீண்ட காலத்திற்கு கடன் அமைப்புகள் உண்டு. 6ல் சனி அமர்ந்தாலும், சனிக்கேது தொடர்பு பெற்று 6ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருந்தாலும், செவ்வாய் கேது லக்னம் அல்லது ராசியில் நின்று 7ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றாலும், 6ல் மறைந்திருந்தாலும் நிச்சயமாக கடன் அமைப்புகள் அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் மிகப்பெரிய மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நிலையையும் அந்த கடன் அமைப்புகள் அவர்களுக்கு தருகிறது. இது லக்னத்திற்கு மட்டும் பொருந்துவதில்லை, ராசி நின்ற அமைப்புகளுக்கும் பொருந்தக்கூடியது. ராசிக்கு 2ஆம் அதிபதி ராசிக்கு 6ல் மறைந்திருந்தாலும், அல்லது செல்வ வளங்களை பணப்புழக்கத்தை சொல்லக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் நீச்ச அமைப்பில் வலிமை குறைந்திருந்தாலும் பண பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால் மகிழ்ச்சி குறைவு ஏற்படும் போது அதை ஈடு செய்வதற்காக கடன் அமைப்புகளை வாங்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படுகின்றது. 3வது வகைமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு. நிறைய பேர் தொழில் முதலீடு செய்வதற்கும் ஏற்படுத்தி கொண்ட பிறகு அந்த தொழிலை நடத்துவதற்காகவும் கடன் வாங்கி அதன் மூலமாக அல்லல் படக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. அப்போது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் பாவகத்திலேயும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாவத் பாவக அடிப்படையில் 10க்கு 10ஆம் இடமான 7ஆம் இடத்தில் சனி திக்பலத்தோடு இருந்தாலும், அல்லது தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ல் சனி தனித்திருந்தாலும் அவரது பார்வை 12ஆம் இடம் எனும் விரயத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் 12ல் அமைந்திருக்கும் சனி 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பது உண்டு, வருமான பாவகத்தை. இந்த அடிப்படையான அமைப்புகளில் 10, 12ல் சனி தனித்து இருந்தாலும் அவர்களுக்கு கடன் ரீதியான அமைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தொழில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்புகள் அவர்களுக்கு பெரிய அளவில் கடன் அமைப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கின்றது. சரி, கடன் அமைப்புகள் நிவர்த்தி அடைவதற்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 11 அதிபதி அல்லது 11ல் நின்ற கிரகத்துடைய தசாபுக்திகள் நமக்கு மிக சாதகமாக செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. பொதுவாக 11ஆம் அதிபதியின் அதிதேவதையை வழிபட்டு அந்த கிரகத்திற்குரிய நாளில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் கடன் ரீதியான அமைப்புகளிலிருந்து நிவர்த்தி கிடைப்பதற்கு மிக பெரும் சாதக பலனை கொடுக்கிறது.